அல்ஹம்துலில்லாஹ். மிக முக்கியமான ஒரு கேள்வியை ஒரு சகோதரர் முன்வைத்திருக்கிறார். அதாவது புது வருடம் பிறக்க இருக்கிறது. புது வருடம் இவ்விதமான இந்த புது வருட கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்ள முடியுமா என்பதுதான் கேள்வி. பெரும்பாலும் அதிகமான இடங்களிலே புது வருட கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதோ அதில் பங்கெடுப்பதோ ஒரு மிகப்பெரிய குற்றமாக அல்லது ஒரு மிகப்பெரிய பாவச் செயலாகவே அதிகமானவர்கள் கடும் தொனியிலே பேசி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்திலே மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது புது வருட கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதென்றால் அது எந்த முறையில் இருப்பது? இந்த இடத்திலே இரண்டாக இதை பிரிக்க முடியும். சில நேரங்களிலே யகூதி நசாராக்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அவர்களுடைய மதஸ்தலங்களில் அல்லது அவர்களுடைய அவர்களுடைய முழுமையான இபாதத்துக்கள் அல்லது அவர்களுடைய மிகப்பெரிய வணக்க வழிபாடுகளாக எந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறதோ அந்த நிகழ்ச்சி புது வருடம் என்ற பெயரிலே நடைபெறும் என்று சொன்னால் அதிலே கலந்து கொள்கின்ற விஷயம் அல்லது அந்த வணக்க வழிபாடுகளிலே கலந்து கொள்கிற விஷயம் அல்லது அந்த பிரார்த்தனைகளிலே பங்கு கொள்கின்ற விஷயம் அது மார்க்கத்தில் முற்றிலுமே தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதாவது அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் என்று வருகிற பொழுது முற்றிலுமே தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஹசரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தியை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இஜ்தனிபு அஅதா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய விரோதிகளின் செயல்பாடுகளில் இருந்து நீங்கள் நீங்கி இருங்கள். அல் யஹூது வன் நசாரா, அவர்கள் யகூதிகள் நசாராக்கள். அவர்களுடைய செயல்பாடு என்று சொன்னால் ஃபீ அஅயாதிஹிம் யௌம ஜம்இஹிம், அவர்களுடைய விழாக்களில் அவர்கள் ஒன்று செய்யக்கூடிய அந்த இடங்களிலே அவர்களது விழாக்களில் நீங்கள் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்குகிறது. அது அந்த கோப பார்வை உங்களுக்கும் கூட பீடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் பயப்படுகிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த இடத்திலே எச்சரிப்பது என்னவென்று சொன்னால், நான் இப்போது உங்களுக்கு சொன்னதை போல அவர்களுடைய முற்றிலும் முழுதிலுமான வணக்க வழிபாடுகளில். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு புது வருடம் பிறந்து விட்டது என்று சொன்னால் சில நேரங்களிலே பஜாரில் வியாபாரிகள் இருப்பார்கள். அந்த வியாபாரிகள் எல்லோரும் சேர்ந்து, அதாவது மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதர பெருமக்கள் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி இருப்பார்கள், செய்திருப்பார்கள். அவ்விதமான ஒரு நிகழ்ச்சியிலே தானும் ஒரு வியாபாரி என்ற அடிப்படையிலே கலந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கும் ஒரு சிலருக்கு. இவ்விதமான இந்த மனிதர் அங்கே செல்வதா, மார்க்கம் இதை தடுக்கிறது என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வதா என்று சொன்னால், பொதுவான ஒரு கூட்டத்திலே, பொதுவான ஒரு நிகழ்ச்சியிலே அல்லது ஏதாவது சமூக சேவைகள் நடைபெறக்கூடிய அந்த இடங்களிலே கலந்து கொள்வது என்பது ஒரு தவறாக இருக்க முடியாது. அதே நேரத்திலே நாம் இருக்கின்ற பகுதிகளில் நமது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர் அல்லது நமக்கு அறிமுகமானவர் சில நேரங்களிலே அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளை அழைத்திருக்க முடியும். சில நேரங்களில் அவ்விதமான அந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மை பற்றி அவர் தவறாக கருதி விடுவார் அல்லது முஸ்லிம்களை பற்றி தவறாக கருதி விடுவார். அவ்விதமாக ஒரு நல்ல எண்ணத்திற்காக வேண்டி நாம் கலந்து கொள்ள முடியும். ஆனால் அது வணக்க வழிபாடுகள் அல்லாததாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் அங்கே போய் அவர்களுடைய வணக்கத்தை செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தால் போகக்கூடாது. ஆனால் பெரும்பாலும் அப்படி அழைப்பது இல்லை. ஒரு நல்லெண்ணத்திற்காக மரியாதைக்காக வந்து அழைப்புகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே நமக்கு அக்கம் பக்கத்திலே இருந்து சில நேரங்களில் புது வருடத்திற்கு என்று சொல்லி இனிப்புகளையோ கேக் வகைகளையோ பழங்களையோ கூட தருவார்கள். இதை சாப்பிட முடியுமா கூடாதா என்று சொல்வதை கூட சிலர்கள் அதிகமாக யோசிப்பதுண்டு. அவ்விதமாக அவர்கள் தரக்கூடிய ஒரு அன்பளிப்பாகத்தான் தருகிறார்கள். அவர்கள் அதை வணக்க வழிபாடாக வைத்து பூஜித்து விட்டு தந்தால் மட்டுமே அவற்றை நாம் சாப்பிடக்கூடாது
இல்லை என்று சொன்னால் அன்பளிப்பாக ஒரு கேக்கை தருகிறார், பழத்தை தருகிறார் என்று சொன்னால் மரியாதை நிமித்தமாக அவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்றுதான் நாம் விளங்க வேண்டும். இதில் ஏன் இதை நாம் விளங்க வேண்டும் என்றால், நாம் வாழுவது சிறுபான்மையினர்களாக இந்த நாட்டில் வாழுகிறோம். நம்மை சுற்றி பெரும்பான்மையினர் இருக்கிறார்கள், மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதர பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நாம் அதாவது ஒரு வகையில் ஒதுக்கி வைக்கப்படாமல் இருப்பதற்கும், அல்லது நம்மை பற்றி அவர்கள் தவறாக நினைத்து இஸ்லாத்தை பற்றி தவறாக கருதி கொள்ளாமல் இருப்பதற்கும் ஒரு பொதுவான நிகழ்வுகளில் கலந்து கொள்வது என்பது அவ்வளவு பெரும் குற்றம் அல்ல என்பதைத்தான் நாங்கள் விளங்க வேண்டி இருக்கிறது. அதுவும் இஸ்லாத்தினுடைய நலவை நாடியதன் காரணமாக. ஆகையினால் இதை ஒரு கூத்து கும்மாளமாக, விளையாட்டாக, தமாஷாக, தொழுகை இல்லாமல் மற்றும் நல்ல காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் ஒரு வகையான ஷைத்தானியத்தான அமைப்பிலே செய்வதைத்தான் மார்க்கம் தடுக்கிறதை தவிர, நல்லெண்ண அடிப்படையிலே அவர்களுடைய ஒரு அழைப்பை ஏற்று பொது பணிகளில், பொது நிகழ்வுகளிலே நாம் கலந்து கொள்வது தவறு இல்லை என்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்வது மிகச் சிறப்பானதாக இருக்கும்.